அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அடைக்கல அன்புள்ளங்கள் சேனல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, தமிழில் இதற்கு முன்னாடி கேட்கப்பட்ட 20 முக்கியமான வினாக்களை தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஏ சிலம்பு கண்ணகி, பி மணிமேகலை மாதவி, சி கம்பராமாயணம் சீதை, டி சூளாமணி டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏல சிலப்பதிகாரத்தினுடைய கதை தலைவியான கண்ணகியை கொடுத்துருக்காங்க, பியில் மணிமேகலை நூலின் கதை தலைவியான மாதவியை கொடுத்துருக்காங்க, சியில் கம்பராமாயணம் நூலினுடைய கதை தலைவியான சீதையை கொடுத்துருக்காங்க. அப்போ சூளாமணி நூலினுடைய கதை தலைவி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் என்ன அப்படின்னா சுயம்பிரபை. சுயம்பிரபை என்பவங்க தான் சூளாமணி நூலினுடைய கதை தலைவி. இரண்டாவது கேள்வி, அலை என்ற சொல்லின் பொருள் என்ன? இதற்கான பதில் என்ன அப்படின்னா புற்று. அதாவது அலை என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா புற்று என்று பொருள். மூன்றாவது கேள்வி, குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா முருகன். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 வகை நிலங்கள் இருக்குது. அதில் இந்த குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் எது அப்படின்னா முருகன். ஆல்ரெடி நம்ம சேனலில் 5 வகை நிலத்திற்குரிய தெய்வத்திற்கான ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான்காவது கேள்வி, 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா முல்லைப்பாட்டு. அதாவது 10 பாட்டில் மொத்தம் 10 நூல்கள் இருக்குது. அதில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு. இந்த முல்லைப்பாட்டு என்பது எத்தனை அடிகளை உடையது அப்படின்னா 103 அடிகளை உடையது. ஐந்தாவது கேள்வி, நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் அவர்கள்தான் நாடகவியல் என்ற நூலினுடைய ஆசிரியர். ஆறாவது கேள்வி, பொறுத்துக. நூல்கள் நூலாசிரியர் பெயர் கொடுத்துருக்காங்க. ஏ திரிகடுகம். திரிகடுகம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார். பி ஏலாதி. ஏலாதி என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கனிமேதாவியார். சி நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பிநாகனார். டி சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன். அப்போ இதற்கான சரியாக பொருத்தப்பட்ட விடை எது அப்படின்னா சி ஆப்ஷன். ஏழாவது கேள்வி, சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா கம்பர். அதாவது கம்பராமாயணத்தை இயற்றிய கம்பர் அவர்கள்தான் சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். எட்டாவது கேள்வி, கூத்தராற்றுப்படை என்ற சிறப்பு பெயர் பெற்ற 10 பாட்டு நூல் எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா மலைபடுகடாம். அதாவது 10 பாட்டில் இடம்பெற்றுள்ள 10 நூல்களில் மலைபடுகடாம் என்ற நூல்தான் கூத்தராற்றுப்படை என்ற சிறப்பு பெயரை பெற்ற நூல். 9வது கேள்வி, பொறுத்துக. ஏ வினையே ஆடவர்க்குயிர். வினையே ஆடவர்க்குயிர் என கூறும் நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. பி முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை. முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்று பாடியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். சி உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற பாடல் வரியை பாடியவர் யார் அப்படின்னா திருமூலர். டி விரல்கள் 10 மூலதனம். விரல்கள் 10 மூலதனம் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் அப்படின்னா தாராபாரதி. அப்போ இதற்கான சரியாக பொருத்தப்பட்ட விடை எது அப்படின்னா பி ஆப்ஷன். 10வது கேள்வி, கால்டுவெல் பிறந்த நாடு எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா அயர்லாந்து. அதாவது கால்டுவெல் அவர்கள் 1815ஆம் ஆண்டு அயர்லாந்து நாட்டில் பிறந்து 1891ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய கொடைக்கானல் பகுதியில் மறைந்தார். 11வது கேள்வி, மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா அப்துல் ரகுமான். அதாவது கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள்தான் மரபு கவிதையினுடைய வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படக்கூடியவர். 12வது கேள்வி, திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலு கிண்ணிலத்தே என புகழ்ந்து பாடியவர் யார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா பாரதிதாசன்.
அதாவது பாரதிதாசன் அவர்கள் திருக்குறளினுடைய பெருமைகளை போற்றி திருக்குறள் நூலை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று புகழ்ந்து பாடினார். 13வது கேள்வி, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா திரு.வி. கல்யாண சுந்தரம். திரு.வி. கல்யாண சுந்தரம் அவர்கள்தான் நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர். 14வது கேள்வி, பொறுத்துக. நூல் நூலாசிரியர். ஏ. போற்றி திருவகவல். போற்றி திருவகவல் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா H.A. கிருட்டிணப்பிள்ளை. பி. பரமார்த்த குரு கதை. பரமார்த்த குரு கதை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். சி. முதுமொழி மாலை. முதுமொழி மாலை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா உமறு புலவர். டி. பெண்மதி மாலை. பெண்மதி மாலை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா வேதநாயகம் பிள்ளை. அப்போ இதற்கான சரியாக பொருத்தப்பட்ட விடை எது அப்படின்னா ஏ ஆப்ஷன். 15வது கேள்வி, பொறுத்துக. நூல் நூலாசிரியர். ஏ. பெத்லஹேம் குறவஞ்சி. பெத்லஹேம் குறவஞ்சி என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தஞ்சை வேதநாயக சாத்திரியார். பி. முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ். முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா குமரகுருபரர். சி. அழகர் கிள்ளைவிடு தூது. அழகர் கிள்ளைவிடு தூது என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பலபட்டடை சொக்கநாத பிள்ளை. டி. தக்கையாக பரணி. தக்கையாக பரணி என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். அப்போ இதற்கான சரியாக பொருத்தப்பட்ட விடை எது அப்படின்னா சி ஆப்ஷன். 16வது கேள்வி, தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என கூறியவர் யார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அதாவது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்கள்தான் தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று கூறியவர். 17வது கேள்வி, தாதுகு சோலைதோறும் சம்பக காடுதோறும் போதவில் பொய்கைதோறும் புதுமணத் தடங்கள் தோறும் என பாடிய கவிஞர் யார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா கம்பர். அதாவது கம்பர் அவர்கள்தான் தாதுகு சோலைதோறும் சம்பக காடுதோறும் போதவில் பொய்கைதோறும் புதுமணத் தடங்கள் தோறும் என்ற பாடல் வரியை பாடியவர். 18வது கேள்வி, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் யார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள்தான் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழினுடைய பெருமைகளை பறைசாற்றியவர். 19வது கேள்வி, கீழுள்ள சொற்களுள் காரண பெயரச்ச சொல் எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா முக்காளி. அதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளுக்கான பெயர் காரணத்தோடு வைக்கப்பட்டது அப்படின்னா அது காரண பெயர். எந்த ஒரு காரணமும் இன்றி பொதுவாக ஒரு பெயர் வைக்கிறோம் அப்படின்னா அதற்கு பெயர் இடுகுறி பெயர். அப்போ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனில் காரணத்துடன் வைக்கப்பட்ட பெயர் எது அப்படின்னா முக்காளி. ஏன்னா அதற்கு 3 கால்கள் இருப்பதன் காரணமாக அதனுடைய பெயர் முக்காளி. அப்போ இந்த கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனில் காரண பெயரச்ச சொல் எது அப்படின்னா முக்காளி. இதில் காற்று, மரம், விண் இதெல்லாம் காரணம் இல்லாமல் வைக்கப்பட்ட பெயர். அதாவது இது இடுகுறி பெயர். 20வது கேள்வி, குன்றேரி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான பதில் என்ன அப்படின்னா 7ஆம் வேற்றுமை தொகை. அதாவது வேற்றுமை தொகை மொத்தம் 8 இருக்குது. அதில் முதல் வேற்றுமை என்பது எழுவாய் வேற்றுமை என அழைக்கப்படும். 8ஆம் வேற்றுமையானது விழி வேற்றுமை என அழைக்கப்படும். இந்த முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. மீதி இருக்கக்கூடிய வேற்றுமை தொகைகளுக்கு உருபு உண்டு. ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஐயால் கு இன்னது கண் அப்படின்னு படிச்சிருப்போம். இதில் இந்த 7ஆம் வேற்றுமை தொகைக்கான உருபு என்ன அப்படின்னா கண். அதாவது குன்றேரி என்பதை குன்றின் கண் ஏரி அல்லது குன்றின் மேல் ஏரி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த குன்றேரி என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா 7ஆம் வேற்றுமை தொகை. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் மற்றும் மேலும் பல ஷார்ட்கட் உள்ள வீடியோக்கள் நமது சேனலில் இருக்குது. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.